நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் சமீபத்துல வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியல இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? உங்க பெயர் பட்டியல்ல இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்? அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு. முழுசா பாருங்க. இந்த எஸ்ஐஆர் நவம்பர் மாதம் 2025 தான் கொண்டு வரப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துறதுக்காகவும் தகுதியான பெயர்களை சேர்க்கிறதுக்காகவும் தான் இது செயல்படுத்தப்படுது. ஆனா மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்போ ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் இந்திய கூட்டணி இடம்பெற்ற கட்சிகள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் படிவம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. பல்வேறு விதமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்களை நிரப்பும் பணியும் தீவிரமா நடைபெற்றிருந்தது. இதுக்காக பல்வேறு விதமான தற்காலிக மையங்களும் அமைச்சிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுல மட்டும் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறது அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. இது தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில 15.18%. அதாவது 6,41,14,587 கோடியாக இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு 5,43,76,755 குறைஞ்சிருக்கு. நீக்கம் செய்யப்பட்டவங்க எந்த அடிப்படையில நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது உரிய இடத்துல இல்லாதவங்க 66,44,881 பேர். இதுல இறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 26,94,672 பேர். இரட்டை வாக்குகள், அதாவது ஒரே நபரோட பேர்ல பல்வேறு இடங்கள்ல இருந்தவங்க எப்படின்னு பார்த்தோம்னா 3,39,278 வாக்காளர் பெயர். இந்த அளவுக்கு வாக்காளரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். தமிழகத்தை தாண்டி பீகார்ல 47 லட்சமும், மேற்கு வங்கத்துல 58 லட்சமும், ராஜஸ்தான்ல 42 லட்சமும், கோவாவுல 10 லட்சமும், புதுச்சேரியில 1 லட்சமும், லட்சத்தீவுல 1,500 பேரும் நீக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்துல எந்தெந்த இடங்கள்ல அதிக அளவுல நீக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதிகபட்சமா சென்னை மாவட்டத்துல 14,25,018 பேர், அதாவது 35.5%. செங்கல்பட்டுல 7,01,871 பேர், அதாவது 25.2%. திருப்பூர் மாவட்டத்துல 5,63,785 பேர், 23.1%. கோவையில 6,50,590 பேர், 20.1%. இப்படி மிகப்பெரிய பட்டியல் உருவாகி இருக்கு. அதிகபட்சமா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சுமார் 2.18 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த கொளத்தூர் தொகுதியில சுமார் 1,03,812 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னன்னு பார்ப்போமா? பொதுவா வயதானவர்கள்ல மரணம் அடைஞ்சவங்களோட பெயர் தான் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கம் செய்யப்படும். ஆனா இந்த முறை கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இளம் வயதுல மரணம் அடைஞ்சவர்கள் தான் அதிகம். அவங்களோட பெயர்கள் தான் இந்த பட்டியல்ல அதிக அளவுல நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 14 வாக்குச்சாவடிகள்ல இது போன்ற சம்பவம் அரங்கேறி இருக்கு. முக்கியமா 5 வாக்குச்சாவடிகள் அப்படின்னு சொல்லணும்னா, மாதவரம், மன்னார்குடி, பல்லாவரம், நாங்குநேரி, திருவிடைமருதூர். இந்த வாக்குச்சாவடிகள்ல தான் அதிக அளவுல இளைஞர்களின் மரணம் குறித்த பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. பெண் வாக்காளர்கள் அதிகமா நீக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பூம்புகார். இந்த இடங்கள்ல தான் பெண்களின் பெயர்கள் அதிக அளவுல நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வாக்குச்சாவடியில மட்டும் 260க்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதே போல 8,613 வாக்குச்சாவடிகள்ல இதே சம்பவம் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நெய்வேலியில இருக்கக்கூடிய NLC மேல்நிலை பள்ளியில 861 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஜெயகோபால் கரோடியா
ஆல் இந்தியா மேல்நிலை பள்ளியில 817 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு வாக்குச்சாவடியில 108க்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் மரணத்தின் காரணமா நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல 727 வாக்குச்சாவடிகள்ல மரணத்தின் காரணமாவே 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் பட்டியல இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதிகாரிகள் சோதனையில ஈடுபடும் போது வீட்டில் இல்லாதவர்களின் பெயர்களையும் பட்டியல இருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா 74 பேர் ஒரே இடத்துல இருந்து நீக்கம் செய்யப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறி இருக்கு. 6139 வாக்குச்சாவடிகள்ல இது போன்ற சம்பவம் அரங்கேறி இருக்கு. உதாரணமா பல்லாவரம் NSN மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில 505க்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாம 172 வாக்குச்சாவடிகள்ல நிரந்தரமா இடம்பெயர்ந்தவர்கள்ல 75% பெண்களின் பெயர்கள் தான் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. சோ இத கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பெயர் பட்டியல்ல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி, நீங்க எந்த மாநிலம், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணீங்கனாலே போதும் உங்களோட பெயர் பட்டியல்ல இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களோட பெயர் பட்டியல்ல இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். அதுக்கு பதிலா எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்ல ஃபார்ம் 6ன்னு சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம் இருக்கும். அதுல உங்களோட ஆவணங்களை பதிவேற்றம் செய்து உங்களோட பெயரை அந்த பட்டியல்ல நீங்க சேர்த்துக்கலாம். SIR வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பெயர் இருக்கான்னு சுலபமா தெரிஞ்சுக்கணும்னா 1950 என்ற எண்ணுக்கு SMS அனுப்பலாம். இல்லனா நேரில் அலுவலகத்தில் சென்றும் பார்த்துக்கலாம். இது போல யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ் மூலம் எங்களோட பகிருங்க. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு சந்திப்போம். நன்றி.